அதிகாரத்திற்கு வருவதற்காக யார் வந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம் என்று கூறும் அளவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் மக்கள் நல கூட்டணிக்கு வருவார்கள் என்று வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸோட கூட்டணின்னு செய்தி வருது, அதையும் மறுக்கல. பிஜேபியோட கூட்டணின்னு செய்தி வருது, அதையும் கலைஞர் மறுக்கல. எதுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்கிறவரு இந்த ரெண்டு செய்திகளுக்கு மறுப்பு கொடுக்காம யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என்று சொன்னால் திமுகவுக்கு என்று ஒரு கொள்கையே கிடையாதா? இரண்டு துருவங்களாக இந்திய அரசியலிலே இருக்கிற கட்சிகள் தான், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. இந்த இரண்டு கட்சிகளில் எது வந்தாலும் கூட்டணி சேர்த்துக் கொள்வோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கென்று ஒரு அடிப்படை கொள்கையே கிடையாதா? கொள்கைகள் அனைத்தையுமே குழி தோண்டி புதைத்து விட்டார்களா? ஆகவே எந்த பேரமும் நடத்தி எப்படியாவது அதிகாரத்துக்கு வர துடிக்கின்ற இதன் காரணமாக தன்னுடைய சுயமரியாதையை, தன்னுடைய கொள்கைகள் அனைத்தையும் பலியிட்டு விட்டார் கலைஞர். இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கவே கூடாது. இந்த பரிதாபகரமான வீழ்ச்சியை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக மறுபடியும் மக்கள் கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. அழைப்பு கொடுத்திருக்கிறோம், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அழைப்பு கொடுத்திருக்கிறோம், அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். திமுக தலைவர் கருணாநிதி குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்த கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என திமுக துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தை டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் குறித்து இப்படி கருத்து தெரிவிக்கும் போக்கை வைகோ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். வைகோ அப்படி கருத்து சொல்லியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்ற முறையில், கலைஞரனுடைய தொண்டன் என்ற முறையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தலைவர் எந்தெந்த கொள்கை அடிப்படையில் சோரம் போனார், ஆட்சியை பிடிப்பதற்கு யாரிடம் அவர் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டார் என்று அவர் சொல்லவில்லை. அவர் யார் யார் வீட்டுக்கெல்லாம் போனார், யார் யார் அலுவலகத்துக்கெல்லாம் போனார், தன்னை முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு கருத்தினை எடுத்து வைத்தார். பிறகு அவருடைய பங்குதாரர் அவர்கள் தலித் ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னதனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கொள்கைவாதி என்றால் பிஜேபியோடு போகலாமா, அதிமுகவோடு இருந்தார, அதற்கு பெயர் தான் என்ன? மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து தரப்பினராலும் ஒரு தலைவரை பற்றி அண்ணன் வைகோ இப்படி சொல்லியிருப்பது மிகவும் வேதனைக்குரியது. அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும்.